Hello all, greetings for the day. Welcome to Positive Thoughts. இன்றைக்கி நம்ம கியர் டிரான்ஸ்மிஷன் ஹேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். மேனுவல் கியர் டிரான்ஸ்மிஷன் கியரோட பொசிஷன்ஸ் இல்லையா, அது ரொம்ப நம்ம ஃபெமிலியாரிட்டி வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 எங்கே இருக்குது, 6 எங்கே இருக்குது, ரிவர்ஸ் கியர் எப்படி, இந்த மாதிரி ஒரு ட்ரையல் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி அல்லது எக்ஸ்பர்ட் டிரைவராக இருந்து ஃப்ரெண்ட் வெஹிக்கிள் ஒரு டெஸ்ட் ட்ரைவுக்கு வாங்குறீங்களாலும் சரி, இந்த ஃபெமிலியாரிட்டி, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட் நீங்கள் ஹிக்கப் இல்லாமல் அடுத்த டிரைவிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக் கியரில் இட்ஸ் டிஃப்ரெண்ட். இப்போ அதை என்ன சொல்கிறோம், பிஎன்ஆர்டின்னு சொல்கிறோம். பார்க், நியூட்ரல், ரிவர்ஸ் அண்ட் டிரைவ் மோட் மட்டும் இருக்கும். நான் இப்போ பார்க்க போகிறது நம்ம மேனுவல் கியர் டிரான்ஸ்மிஷன் பொசிஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இனிஷியலாக நம்ம டிரைவ் கற்றுக்கும் போது என்ன இருக்கும், நான் டிரைவிங் கற்றுக்கும் போது எனக்கும் அதே இருந்தது. கரண்ட் இதில் போயிட்டுருக்கும் போது கரண்ட் கியர் என்னன்னு சொல்லி நம்ம வந்து குனிஞ்சு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது பண்ணிடாதீங்க, அது ரொம்ப டேஞ்சர். த பிக்கஸ்ட் டீவியேஷன் எவர் as far as டிரைவிங் இஸ் கன்சர்ன். பட் இருக்கும், நீங்களுக்கு கூட கமெண்ட்டில் எனக்கு சொல்லலாம். ஏன்னா நம்ம பிகினிங்கில் நம்ம டிரைவிங் கற்றுக்கும் போது இந்த ஹிக்கப் இருக்கும். என்ன நேச்சுரலாகவே வந்துடும், என்ன கியரில் நம்ம இருக்கோம்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி. ஸோ அது வந்து நீங்கள் கமெண்ட்டில் கூட பண்ணுங்கள். பிகாஸ் ஐ தாட் ஐல் கெட் அ ஃபீலர் தட் எனக்கு மட்டுமா இல்லை எல்லாருக்கும் அதே மாதிரி தான் இருக்கான்னு. ஸோ அது வந்து நேச்சுரல் தான். பட் நான் 14 இயர்ஸ் முன்னால் என் ஹஸ்பண்ட் எனக்கு வந்து டீச் பண்ணும்போது இப்படி எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தது இல்லைங்களா, நான் குனிஞ்சு நான் என்ன கியர்னு பார்க்குறது வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் சொன்னாங்க. ஸோ அந்த டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ எனக்கு நேச்சுரலாக வருது, அது ஈவன் எனக்கு மறந்து கூட போச்சு. பட் ஐ தாட் ஐ ஷேர் வித் யூ ஆல் ஸோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் டிப்ஸ். ஹியர் வி கோ. இந்த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் எந்த கியரில் கரண்ட்டில் இருக்கீங்கிறத வந்து மறந்துடுங்க. அது வந்து ஒரு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன். இப்போது நமக்கு என்ன தேவைன்னா, நம்ம எந்த கியருக்கு போக போகிறோம், டெஸ்டினேஷன் கியர் தான் முக்கியம். ஸோ கரண்ட் கியர் எங்கே இருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. இதை நான் இமோஷனல் இன்டெலிஜென்ட் கொஷின் கூட மேட்ச் பண்ணுவேன். எப்படின்னா, இப்போ நீங்கள் சொசைட்டியில் உங்களை யாராவது டிமோட்டிவேட் பண்ணுறாங்க, கரண்ட் டாபிக்ஸ் சொல்லி டிமோட்டிவேட் பண்ணுறாங்க, அதெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, ஃபைனல் என்னவோ நம்ம எய்ம் என்னமோ அதை நோக்கி நம்மளோட ஹார்ட் ஒர்க் அண்ட் கமிட்மெண்ட் இருக்கணும். சேம் ஹியர். இப்போ எங்கேயும் அதே தான். என்னென்னா, நீங்கள் கரண்ட்டாக என்ன கியர் இருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தான் நம்ம ஆக்சுவலாக குனிஞ்சு பார்ப்போம். அது தேவையில்லை. டெஸ்டினேஷன் கியர் மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அது நமக்கு தெரியும். லைக் 4th கியராக நம்ம குனிஞ்சு பார்க்க தேவையில்லை. நமக்கு டெஸ்டினேஷன் கியருக்கு தான் பொசிஷன் மைண்டில் இருக்கே. 1 இங்கே இருக்குது, 2 இங்கே இருக்குது, 3 4 5 6லாம் எங்கே இருக்குங்கிறது தெரியும். ஸோ நீங்கள் 1லேருந்து 4 2லேருந்து 4க்கு கூட போகலாம். அந்த சீக்வன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 2nd கியரில் இருக்கீங்க, 4th கியர் போகணுன்னா கண்டிப்பாக 3 வழியாக தான் போகணும்னா கிடையாது. ஸோ உங்களுக்கு ஃபைனல் கியர் என்ன வேணுமோ, எந்த கியர் வேணுமோ அதை மட்டும் மைண்டுக்குள்ளே வந்தால் போதும். சரிங்களா? ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, நான் எப்படி அந்த ஃபைனல் கியர் எந்த கியருக்கு போகணுங்கிறத நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேங்கிறதுக்கு வெரி சிம்பிள் 3 ஸ்டெப் ப்ரொசீஜர் இருக்குது. எகெயின் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னால் லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம இதை பேசணும். அதாவது ஒரு ஸ்பீடோமீட்டரில் வந்து என்ன ஸ்பீடுன்னு பார்த்துக்கணும். சரிங்களா? அது நமக்கு சொல்லும், அதுவே என்ன கியர் போகணும்னு சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 to 20 ஃபர்ஸ்ட் கியர், 20 to 30 செகண்ட் கியர், 80 and above 6th கியர். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஒன்று. அது இல்லாமல் செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, இன்ஜின் ரைசிங் சவுண்ட் வந்து கொஞ்சம் ஃபெமிலியாரிட்டி வரணும் உங்களுக்கு. இன் கோர்ஸ் ஆஃப் டைம் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அது நல்லா வந்து ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்ஜின் ரைசிங் சவுண்டை வச்சும் கரெக்டான கியரில் இருக்கோமா, அப்ராப்ரியேட் கியரில் இருக்கோமா, இல்லை கியர் டிரான்ஸ்மிஷனில் வந்து சேஞ்சஸ் நடக்கணுமாங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துடும். இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. இன்ஜின் ரைசிங் சவுண்ட் பொறுத்து இப்போ லோ கியரில் இருக்கோம்னா ஹை கியர் போகிறோம், ஹை டு லோ கியர் போகிறோம், அது மாதிரி வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். இது ஒன்று. ஸோ தேர்ட் மெத்தட் என்னென்னா, தேர்ட் மெத்தட் வந்து நீங்கள் ஈவன் ஆர்பிஎம் இண்டிகேட்டர் கூட டேஷ்போர்டில் பார்க்கலாம். ஸோ ஆர்பிஎம் இண்டிகேட்டரை பொறுத்து கியர் ஃப்ளக்சுவேஷன் வந்து நம்ம ஆர்பிஎம் இண்டிகேட்டரில் டூ மச் ஃப்ளக்சுவேஷன் இருந்ததுனாலும் அது உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் தான் கியர் வந்து அப்ராப்ரியேட் கியரில் இல்லைங்கிறதுக்கு. ஸோ இந்த 3 மெத்தடில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஈஸியாக வந்து ஃபைனல் கியர் எதில் இருக்கணுங்கிறது வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபைனல் கியரில் தெரிஞ்சிட்டோம்னா நம்ம குனிஞ்சு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கரண்ட் கியரை பார்க்கணுன்னா தான் நம்ம குனியணும். ஃபைனல் கியர் பார்க்கணும், நமக்கு பொசிஷன்ஸ் தெரியுது. இந்த 3 மெத்தட்ஸ் உங்களுக்கு அழகாக சொல்லும் எந்த கியர் போகணும்னு சொல்லி. ஜஸ்ட் ஷார்ட் ரீகேப் கொடுக்குறேன். இன்ஜின் ரைசிங் சவுண்டாக இருக்கலாம், அல்லது ஆர்பிஎம் ஃப்ளக்சுவேஷன் இண்டிகேட்டராக இருக்கலாம், அல்லது வெஹிக்கிள் ஸ்பீட். நீங்கள் ஸ்பீடோமீட்டரில் வெஹிக்கிள் ஸ்பீட் பார்த்து சொல்லிடலாம். ஸோ இந்த 3ல் எந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஹை கியர் போகணுமா லோ கியர் போகணுமாங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அது தெரிஞ்ச பிறகு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 30 to 40 இருக்கீங்க, நான் 4th கியர் போகணும் அப்படின்னா 2nd கியரில் இருந்தீங்கனாலும் டக்குன்னு 4th கியருக்கு டைரெக்டாக போய்க்கலாம். ஸோ தட் நீங்கள் சீக்வன்ஸும் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. அப்படிங்கிறதுனால ரொம்ப நேச்சுரலாக இட் வுட் பி லைக் அ கேக் ஒர்க் ஃபார் யூ. கியர் டிரான்ஸ்மிஷனுங்கிறது ஒரு ப்ராப்ளமாகவே இருக்காது. ஆல்ரைட், இப்போ கியர் டிரான்ஸ்மிஷனோட ஹேக் சூப்பராக பார்த்துட்டோம். தேங்க்யூ ஆல். see you soon.